வணக்கம் நண்பர்களே. இந்த சமுதாயத்தை திருத்துறதுக்கு நான் ஒன்றும் பெரிய அறிவாளியோ இல்லாட்டி மகாத்மா காந்தியோ இல்லை. ஆனால் நான் நினைச்ச சில விஷயங்களை வேறு யாராவது செய்ய வைக்க சந்தோஷமாக இருக்கும். என்னென்றால் இப்படி தான் ஃபேஸ்புக்கில் ஒரு தம்பி குணரட்னம் கோபிநாத் என்று நினைக்கிறேன் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். அந்த பதிவுண்ட ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் நான் போடுறேன்னு பாருங்க. அந்த யாழ்ப்பாணத்து யூடியூபர்கள் வைக்கிற தம்ப்நெயில்கள் அதுக்கும் அந்த வீடியோக்களுக்கும் சம்மந்தம் இல்லை. எந்த விதத்தில் நியாயம் என்று அவர் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். உண்மை நண்பர்களே, நானே யூடியூப்பில் பார்த்தா எனக்கு இப்படி நடக்க வேண்டிய எதிர்பார்க்கிறேன். அநேகமான தம்ப்நெயில்கள் இப்படி நடக்க வேண்டியது இப்படி ஆகிட்டு தான் பார்த்தா என்னென்னு அந்த வீடியோக்களை போய் தேடினீங்கன்னா கட்டசியில் சொல்லுவார், இந்த காலில் முள்ளு குத்திட்டுது, என்ன சைக்கிள் டயருக்கு காற்று போடுது. இதை எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது எதிர்பார்க்கையில் இப்படியான தலைப்புகள்லாம் வீடியோக்கள் வைக்கிறார். எந்த கேள்வி என்னென்றால், நாங்கள் அரசியல்வாதிகள் மக்களை மாற்றினோம், கடைக்காரர் கலப்படம் செய்துட்டார், போலீஸ்காரன் தவறு விடுறான் என்று நாங்கள் விமர்சிக்கிறோம். உண்மையில் பார்க்க போனால் இந்த நாங்கள் யூடியூபர் நானும் அந்த ஜோதியில் இருந்த ஒருத்தன் தான். சில வழியில் தம்ப்நெயில் நான் வச்சு போட்டு நானே யோசிக்கிறது, என்னடா இப்படியெல்லாம் வைக்கணுமா என்றால் வியூவர்ஸுக்காண்டி இப்படியெல்லாம் செய்யணுமான்ற ஒரு கேள்வி எனக்கு மாறதான். அப்புறம் டைட்டில் இப்படி இருக்கு, அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு போய் பார்ப்போம். ஆனால் என்ன இதில் ஒரு அதிசயம் சொல்லுங்க, அப்போ போய் பார்த்து அதில் ஏமாந்து போவோம். சரி, அதில் அங்கே ஒன்றும் இருக்காது, அதில் ஏமாந்து போகணும்னு தெரியும். ஆனால் பிறகு அடுத்த நாளும் அதே யூடியூபர் அப்படி ஒரு தலைப்பு வச்சா போய் பார்ப்போம். எனக்கு நீங்கள் சொல்லி எது ஞாபகம், இப்போ விளம்பரங்கள் செய்யணும் தானே, கவர்ச்சியான விளம்பரங்கள் சில நேரங்களில் உடுப்பு கடையில் இருந்து சாப்பாடு கடையில் இருந்து இல்லாட விளம்பரம் மேலும் பாதித்தார். இப்போ நாங்களும் எதிர்பார்த்து போகிறது கவர்ச்சியை பார்த்து அந்த மாதிரி படத்தில் இருக்கும். அங்கே போய் சாப்பிட்டா சாப்பாடும் சரியில்லை, அதே நேரம் மெலிவாக இருக்குது, விலைக்கழிவுன்னு இருக்கும். ஆனால் அதை விட இன்னும் மெலிவாக வேறு இடத்துல பண்ணியிருக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாத நோமல் விளம்பரம் இல்லாத ஒரு கடையிலே அதை விட மெலிவான உடுப்புகள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது சில நேரங்களில். சாட்சி இல்லாட்டி ஒரு மோரல் வேல்யூ, ஒரு தார்மீகம் ஒரு ஒன்று இருக்கல அவங்களுக்கு இப்படியே ஏமாத்துற பொழுது இது ஒரு தொற்று வியாதி மாதிரி. ஏனென்றால் அந்த யூடியூபர் அவரை எப்படி ஏமாத்துறார், நாங்கள் ஏமாத்தினா என்னன்ற மாதிரி அந்த ஒவ்வொருத்தரும் போலீஸ்காரனும் ஏமாற்றுவான், அரசியல்வாதியை ஏமாற்ற போகிறான், கடைக்காரர் ஏமாற்ற போகிறார். இந்த சமுதாயமாக ஒரு ஏமாத்து சமுதாயமாக வந்துருக்கு. கலியுகத்தில் இதெல்லாம் சகஜம் என்றாலும் என்னை பொறுத்தவரையில் யூடியூப் எங்களை ஏமாத்துது. முதல்ல யூடியூபர்களை யூடியூப் ஏமாத்துது, யூடியூபர்கள் மக்களை ஏமாத்துறார்கள். ஒரு செயின் மாதிரி. என்னென்றால் யூடியூபாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எங்களோட நாட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை கிண்டி தூவம் போடுறதுக்கு அவங்களோட அல்கரிதமே ரெடியாக இருக்கும். அதாவது இன மோதல், இந்த பிரச்சனை, இப்போ சுப்பிரமணியன்ற ஒரு நாயன்ற பிரச்சனை வந்தது, அதை உண்மையிலேயே அது ஒரு தவறான சம்பவம் நடந்தாலும் அதை யூடியூப் அல்கரிதம் தூக்கி கொடுத்தது. அதாவது நல்ல மக்கள்கிட்ட போய் அவர்கள வெறுப்பு, அதாவது மத பிரச்சனை அதில் உருவாக்க பார்த்து. உங்களுக்கு தெரியும் நேபாளில் என்ன நடந்தாண்டு. நான் இப்படியான கதைக்க வலிக்கிட்டேன்டா இந்த மனசுக்கு பிடிக்காது. ஏனென்றால் இப்படி கதைக்கிறது யூடியூபுக்கு பிடிக்காது. என்னுடைய வீடியோக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அமெரிக்க கோஆப்ரேட்டை பெரிய குறைச்சி காய்ச்சேன்டா யூடியூப் எடுத்தே கொடுக்காது. நீங்கள் பாவிக்கிற கோஆப்ரேட்ன்ற வார்த்தையே அவர்களுக்கு பிடிக்காது. அப்படி நான் செய்கிறேன் என்னென்னா எனக்கு மேனேஜ் ஆட்சி ஒன்று இருக்குது. எனக்கு கடவுள் புண்ணியத்தில் இந்த யூடியூப்பை நம்பி இருக்கணும்ன்ற கடவுள் எனக்கு தெரியல. இந்த 55 வயதுலேயும் எனக்கு கடவுள் புண்ணியத்தில் வேலையை தந்திருக்கான். எனக்கு அது போதும். அதனால் சில நண்பர்கள் தனியாக யூடியூப்பை நம்பி இருக்கிறவர்கள் இப்படி தம்ப்நெயில் வைக்கிறது தவறுன்னு சொல்லல. ஆனால் எனக்கு ஒரு மேனேஜ் இருக்குது. நான் இந்த வாழ்கிற நாட்டில் கூட 90% நல்லவர்கள் இருக்கார். ஆனால் அவர்களை ஏமாற்றுது இந்த கோஆப்ரேட்ன்றது. இந்த கோஆப்ரேட்ன்ற வார்த்தையை சொன்னால் இந்த மனசுக்கு பிடிக்காது. சரி, இதையே நான் சொல்கிறேன்டா, இவர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்ம இந்த யூடியூப் அவங்களோட யூடியூப் மட்டுமில்லை, ஃபேஸ்புக், டிக்டாக், இது எல்லாமே ஒரு குடும்பத்துக்கெலாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்க மீடியாக்கள் முழுவதுமே 4 கம்பெனிகள்கிட்ட தான் இருக்குது. உலகம் முழுக்க அதே தான் நிலைமை. நீங்கள் பெரிய உலகத்தில் அத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது, கோல்கேட், டூத்பிரஷ், சிக்னல், அது இதுன்னு இருக்குது. கடைசியாக போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 குடும்பத்தில் தான் இருக்கும். அத்தனை மீடியாக்களில் இருந்து, அத்தனை நெஸ்ஸில் இருந்து, அத்தனை டிஸ்னியில் இருந்து, அத்தனை ஸ்காய். நீங்கள் 1000 யூடியூப், 10,000, 1,00,000 யூடியூப் சேனல் இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் ஒரு ஓனர் கூகுள் பே வச்சு தான். அப்படி இருக்க இந்த தம்ப்நெயில்களை பற்றி இந்த தம்பி ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் போட்டது உண்மையிலே அந்த பூனைக்கு மணி கட்டுற யாருன்ற ஒரு பிரச்சனை இருந்தது. அட்லீஸ்ட் யாராவது 1-2 பேராவது சொல்கிற நியாயம் இருக்குது. உண்மையில்
ஒரு பார்த்தாலே எரிச்சல் வரும். பிறகும் அதே இதைத்தான் நாங்கள் திரும்பி அதில் போய் பார்ப்போம். அப்போ எங்களுக்கு அறிவு இல்லையாண்டு இப்போ நான் இப்போ உங்களை சொல்ல இல்லையா, இப்போ பார்த்து கொண்டிருக்க உங்களை சொல்ல இல்லை, எங்களை என்ன தான் சொல்கிறேன். நானும் சில யூடியூபர்கள் பக்கா ஏமாற்றி தம்ப்நெயில் வைப்பார்கள், டைட்டில் வைப்பார்கள். நான் ஏமாந்து போய் பார்த்துட்டு திரும்பவும் இன்னொரு தம்ப்நெயில் வைப்பார்கள், உலகமே அழியிறன்ற மாதிரி வைப்பார்கள். திரும்ப போய் பார்க்குறேன். அது எங்கட சைக்காலஜி போல இருக்கு. எங்களை தான் உலகம் அழிய போகண்டு 10 தரம் எத்தனையோ பேர் யூடியூப்ல வந்துட்டுது. சொன்னதே 2020 அழிய மாட்டேச்சுன்னா 21 இந்த 26 வந்துட்டுது. 2000 ஆண்டுல உலகம் அழிய போகண்டு வேற ஒரு யூடியூப்ல அந்த காலத்துல உண்மையாகவே விளங்கல். உலகம் பூரா போக்கு விளங்கல். உண்மையாகவே சோஷியல் மீடியாவிலேருந்து வெளியில் வரணும்னு பலர் முயற்சி செய்கிறாங்க. இந்த சோஷியல் மீடியா வந்து மனசரை ஒரு பித்து பிடிச்ச ஆக்கள் மாதிரி ஆகிவிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020க்கு பிறகு இந்த லாக்டவுன் போட்டதுக்கு பிறகு மக்கள் இந்த சோஷியல் மீடியாவுக்கு அதிகம் போய் சோஷியல் மீடியா இல்லாமல் மனுஷரால் இருக்கல. இப்போ நீங்கள் ஒரு 2020க்கு முதல் இருந்த மக்களும் இப்போ இருக்கிற மக்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நாங்கள் உறவுகளோட கதைக்கிற இல்லை, இயற்கை காட்சியில் ரசிக்கிற இல்லை. நான் என்ன தான் சொல்கிறேன், நான் உங்களை சொல்லிடுறேன். நண்பர்களோட கதைக்கிற இல்லை, சோஷியல் மீடியாவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கு, என்ன யார் யாரை திட்டியிருக்கான், யார் நெகட்டிவாக யார், இந்த நெகட்டிவிட்டியை நாங்களும் தேடி போய் பார்க்குறோம். யார் திட்டியிருக்காது அது ஒருத்தர் கடைச்சி கொட்டினா போய் பார்க்குறது. கலைத்துறையில் ஆர்வம் உள்ளவர், நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் நண்பர்கள், இந்த கலைத்துறையில் ஆர்வம் உள்ள நண்பர்கள் அப்படியே விட்டுட்டு தேய்ச்சி போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யூடியூப்பையும் இந்த சோஷியல் மீடியாவையும் தேய்ச்சி போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் உண்மையில் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், எனக்கு யூடியூப்பில் இருக்க எந்த தகுதியுமே இல்லை. உண்மையில் சொல்கிறேன், எனக்கு தகுதி இல்லை. எந்த குரல் வளமோ இல்லாட்டி ஏதோ ஒன்றுமே தகுதி இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் யூடியூப்பில் இருக்க எத்தனையோ தகுதியானவர்கள், சமூக சிந்தனை உள்ளவர்கள், உண்மையில் ஏதாவது சமூகத்துக்கு சிந்தனை செய்யணும், எத்தனையோ திறமை உள்ளவர்கள் சும்மா அந்த குரூப் டான்ஸும் இதுவுமா போய் வாழ்க்கையை ஊனடிச்சு கொண்டிருக்காரு. அதை தான் நான் யோசிக்கிறேன். சமயத்தில் ஒரு புப்புனித நீராட்டு விழா நடந்தது நினைக்கிறேன் இலங்கையில். அதில் நான் பார்த்தேன், அதில் குரூப் டான்ஸஸ் வரையணும், அந்த முன்னால் டான்ஸ் பண்ணி கொண்டு வரையணும். உண்மையில் இவ்வளோ திறமை. ஆனால் அவர்கள் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் அந்த குரூப்பில் 2 டான்ஸ் அடிக்கணும். அந்த அவர்களுடைய திறமையை 5 ரூபா 10 ரூபாய்னா 5 ரூபா 1000 5000 10,000 அவர்களோட திறமை வந்து வெளியில் வரையில. ஆனால் திறமை இல்லாத நாங்கள் யூடியூப்பில் நின்று பெரிய ஹீரோக்கள் மாதிரி, ஏதோ பெரிய அறிவிப்பாளர்கள் மாதிரி, பெரிய கட்ஸ் உள்ளவர் மாதிரி, பெரிய அறிவாளர்கள் மாதிரி. இந்த ChatGPT இருக்குல்ல, ChatGPTயில் நீங்கள் இந்தியா நியூஸ் எடுத்து சும்மா ஒரு 4 ப்ராம்ப்டை கொடுங்க. அனுராவுக்கு இன்றைக்கு பேசிய பேச்சு இது சம்மந்தமாக யூடியூப்பில் ஒரு ஸ்கிரிப்ட் தயாரித்து தரவும் ரெண்டு ChatGPTயில் நீங்கள் கொடுத்தீங்கடா, ChatGPT உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், ஒரு 10 நிமிஷம் ஸ்கிரிப்ட், இதில் குரலை ஏற்றி கதைங்க, இதில் குரலை இறக்கிக்கோங்க, உங்களுக்கு எப்படி நடந்ததுன்று தெரியுமா? நான் இப்போ என்னோட கையில் ஒன்றும் இல்லை ChatGPT. உங்களுக்கு அனுராவுக்கு நடக்க போகும் அதிசயம் என்ன ஒன்று தெரியுமா? பொறுமையாக இந்த காணொலியை கேளுங்கள், இதில் இருந்து இதை பாருங்கள் என்று குழந்தை பிள்ளை 5-10 வயது குழந்தை பிள்ளைக்கு ஸ்கூல் டீச்சர் நினைக்கிறேன் 5ஆம் வகுப்பில் 3ஆம் வகுப்பில் நாங்கள் படிக்க ஸ்கூல் டீச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று தயார் பண்ணி தரும். அதை நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டை வாசித்தோன்னே அதுக்கு ஒரு நல்ல தம்ப்நெயில், ஏதாவது 2-3 தம்ப்நெயிலை வச்சு நடக்க போகிற என்னவோ இலங்கை அழிகிறதா, இலங்கை அழிய போகிறது பின்னால் இருக்கும் யார், இப்படி ஒரு தம்ப்நெயிலை வச்சுட்டு அமெரிக்காவுக்கு எதிராகவே காய்க்க மாட்டாங்க. இந்த யூடியூபர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது அமெரிக்காவுக்கு எதிராக காய்க்கிறான்னு பாருங்க, நான் கதைக்கிறார்கள் ஒன்று பாருங்க. இந்திய யூடியூபர்களை என்னன்னு சொல்கிறேன், கோஆப்ரேட்டுக்கு எதிராக கதைக்கவே மாட்டார். முழுக்க வந்து தங்கட நாட்டை குத்தி குதற மாதிரி காய்க்கிறது, மக்களை வீண் டென்ஷனுக்கு கொண்டு வர்றது, கொண்டுட்டு அதில் அந்த வீடியோக்களில் எந்த பருப்புமே இல்லை. ஆனால் நாங்கள் போய் பார்த்துட்டு வெளியில் வரைக்கும் எங்களுக்கு ஒரு எம்டி ஃபீலிங் இருக்குது. எப்போவுமே நீங்கள் மனித சைக்காலஜியில் உங்களுக்கு ஏமாற்றப்பட்டோன்னா உங்களுக்கு தெரியும், ஏமாற்றப்பட்டுட்டு வந்து ஒரு எம்டி ஃபீலிங் வரும், ஆதங்கம் வரும், உங்களால் ஒன்றுமே செய்யலான்ற ஆதங்கம் வரும். நீங்கள் திரும்ப என்ன செய்கிறது, விழுந்தரான் மீசையில் மண்ணொட்டையில் என்ற மாதிரி அப்படி நகர்ந்து போட்டு வந்துட்டு திரும்பவும் அதுக்கு தான் போவீங்க. இது வந்து எங்களோட குணம், மிருக குணமே அப்படி தானே. மிருகத்துக்கே அந்த குணம் இருக்கான். வெளி இருந்தால் ஒரு இடத்த வெளியே இருந்தால் திரும்ப போய் அந்த இடத்துல வெளியே பண்ணி கொண்டு வருமா, பழக்கப்பட்ட குதிரையை, ஒரு பெரிய யானையை நீங்கள் ஒரு சங்கிலியில் போட்டு ஒரு இடத்த கட்டி வைங்களேன், கட்டி வச்சுட்டு ஒரு 6 மாதம் அதை கட்டி வச்சுட்டு பிறகு சங்கிலியை அவுத்து விட்டாலும் அந்த யானை அந்த இடத்த விட்டு போகாது, அதே சுற்றி அந்த இடத்துக்குலாம் இருக்கும். சங்கிலியை அவுத்து விட்டாலும் அதே மாதிரி தான் நாங்கள் இந்த யூடியூபர்களை ஏமாத்துறேன்னு தெரிஞ்சு எல்லோரையும் சொல்லல, ஏன்னா பெரும்பான்மையான யூடியூபர்கள், தனி இலங்கை யாழ்ப்பாணத்து யூடியூபர்கள் இல்லை, முழு உலக யூடியூபர்களும் இதுதான் போகல. ஏமாத்துறேன்னு தெரிஞ்சாலும் நாங்களும் அதுக்கெல்லாம் இருப்போம். எங்களுக்கு சங்கிலியை திறந்து விட்டாச்சு, நாங்கள் வேற எங்கேயாவது போய் வேறு ஏதாவது இதெல்லாம் தேடி எடுக்கலாம், நாங்கள் அதுக்கெல்லாம் இருப்போம். நீங்கள் என்ன சொல்லுவோம்? நீங்கள்
இல்லை இல்லை அதான் மறந்தே போனேன் இப்போ. சரி வயது ஓடு தானே ஞாபகம் வர்றது. ஓகே வேற என்ன வேற என்ன நீங்கள் ஒரு சொல்லல தானே? இல்லை இல்லை நான் ஆரம்ப காலத்தில் இந்த பாட்டுகளை கேட்குறது ஒரு ஹொபியாக இருந்தது, ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. ஊரில் நாங்கள் இந்த காலத்துலேருந்து ரேடியோவில் பாட்டு கேட்குறது அதுதான் ஒரு பின்னிறங்களை சில நேரங்களில் வேலை செய்து கொண்டும் அதை போய்கொண்டிருக்கும். இப்போ அதெல்லாம் அந்த அந்த பாட்டுகளை இப்போ கேட்க எங்களுக்கே அதில் இல்லாமல் போயிட்டுது. அதுன்ற ஆசை என்னென்ற அந்த விருப்பம். இப்போ நாங்களே யூடியூப்பை தான் போட்டு இருக்கிறோமோ இல்லையா, ஒரு பாட்டை ஓட விட்டுட்டு கேட்குறது சரியான குறைவாக இருக்குது. நாங்களே என்ன சொல்லுவாங்க இப்போ இந்த காலத்தில் ஒரு இனி ஒரு இளையராஜாவோ ஒரு பாரதி கண்ணதாசன் இனி உருவாக இல்லாது. இனி அது தட்ஸ் இட், அது அவன் எரா முடிஞ்சது நண்பர்களே. அது இனி நாங்களும் உருவாக விட மாட்டோம். ஏனென்றால் அது அதுதான் குழம்பி அடித்து என்ன நடக்க ஏது நடக்குன்னு தெரியல. இப்போ தகுதி இல்லாதவர்ன்ற கையில் எல்லாமே போயிட்டு. அப்போ நான் உட்பட நான் கூட கேமராவுக்கு முன்னால் சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லாத இல்லை. இப்போ தகுதி இல்லை இருக்கோ இல்லைன்றதை விட உங்களுக்கு தகுதின்ற ஒரு மனச்சாட்சி, அதாவது ஒரு தார்மீகமான ஒரு மனச்சாட்சி, ஒரு அடிப்படை ஒரு மனிதனுக்கு ஒரு அடிப்படை தகுதி என்னென்ன உங்களுக்கு ஈடுபாடு இருந்தது தானே அந்த ஒரு அடிப்படை தகுதி என்றால் அட்லீஸ்ட் என்ன நம்பி இருக்கிற ஒரு 10 பேரை நான் மாற்றக்கூடாது என்ற அந்த அடிப்படை எண்ணமாவது என்ன இருக்கணும். இதில் இருக்கிறவர்கள யூடியூபரில் அநேகமானவர்களை பார்த்தா நம்ம எப்படி மக்களுக்கு இது இப்போ தமிழர்களுக்கு மட்டும் இல்லையா, இது ஈழத்தமிழர்களுக்கோ இந்திய தமிழர்களோ முழு உலகத்தினருமா எப்படி நீங்கள் சில மருத்துவ யூடியூபரில் போனால் நீங்கள் இதை செய்தீங்கள் என்றால் உங்களோட கொலஸ்ட்ரால் 3 மாதத்தில் கரைஞ்சிடும், 2 மாதத்தில் கரைஞ்சிடும், டயபெட்டிக் 1 மாதத்தில் இல்லாமல் போகுது. இப்படி என்ன இந்த பொய் இதுகளை சொல்லி தம்ப்நெயில் போட்டுருவார். ஆனால் இதை பார்க்குறதுக்கு நீங்கள் இதை மட்டும் செய்தீர்கள் என்றால் அத்தனை நோயிலும் தீர்ந்துடும். ஸ்னேக் ஆயில் சேல்ஸ்மேன் என்று சொல்கிறது பார்க்குறதுக்கு மில்லியன் ஜனம் போய் பார்க்கும், ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் பார்க்குது. அப்போ எங்களுக்கு அவ்வளோ ஒரு இப்படி ஏமாற்றி சம்பாதிக்கணுமான்றதான் ஒரு அடுத்த கேள்வி. அப்புறம் இப்படி ஏமாற்றி சம்பாதிக்கிற நாங்கள் மற்றவன் ஏமாத்திக்க அதை குறை சொல்கிறதுக்கு தகுதியே நாங்கள் இழந்துடுறோம். நானும் அப்படி போய் ஏமாந்துருக்கிறேன் இல்லையா. நீங்கள் சொன்ன மாதிரி தான் நானே எத்தனையோ யூடியூப்பில் தமிழில் பார்த்துட்டு எனக்கு அது பிறகு இப்போ அதில் அந்த சில பேருக்கு அதுக்கு ஒரு மனப்பக்குவம் பெற வேணும். எங்கட வயசுக்கு வந்துட்டு தோழிய இப்போ இளம் தலைமுறை சின்ன அவைக்கெல்லாம் என்னென்னு சொல்கிறது, அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்கு அந்த மூளையை ஒரு திங்க் பண்ண விட ஒரு சிந்தனை வளர்ச்சி அடைய விடாமல் கொண்டு இருக்குது. என்ன அதான் சோஷியல் மீடியா எங்களை சிந்திக்க விடாமல் ஒரு இதுக்கு கொண்டு இருக்குது. மற்ற ChatGPT அதுக்கு ஒரு முத்தாரம் வச்ச மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் திட்டமிடல் அறிவு அதை கூட இல்லாமல் பண்ணிடுது. அதே அநேகமான ஒரு இயல்பாக கதைக்கிற எவரையுமே நாங்களும் மதிக்கிறோம் இல்லை. ChatGPT சொல்கிற மாதிரி கதைக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படி நடக்க போகிறது. இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கும் பொழுது நான் அந்த ரகசியத்தை சொல்லுவேன். இறுதி வரை என்ன ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி இப்படி வீட்டில் ஒரு இடத்தை வெடிச்சிருந்தா அதை படம் எடுத்துட்டு ChatGPT கேட்கவே அது என்ன நடந்தது, ஒரு கோணரில் ஒரு கருப்பு நிலத்துலையோ ஒரு ஊத்தையா இருந்தது, அது என்ன ஊத்தே அது இதால் வந்ததுன்ற டீட்டெயில்ஸாக சொல்லுது. அதான் சொல்கிறேன். இப்போ ChatGPT வச்சு நாங்கள் எதுவும் செய்யலாம். அதனால் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் திறமையே இல்லை. ஆனால் எங்களுக்கு திடீர்னு ஒரு பெருமை வந்துடுது. இதனால் பணத்தால் பெருமை வருது, புகழால் பெருமை வருது. சரி பெருமை கொள்ளுங்க, ஒன்றும் வேண்டாம், ஆனால் கொஞ்சம் நீதியாக செயல்படுங்க, அவ்வளோதான். ஒரு அட்லீஸ்ட் ஒரு மக்களை. ஆனால் நான் மற்றவனுக்கு மாற்றி சொல்லு, நான் ஒரு படத்தில் நாயன் படத்தில் சொல்கிற மாதிரி அவனை திருந்த சொல்லு, நான் திருந்துறேன்ற மாதிரி. அது உண்மை. மற்றவர்கள் தம்ப்நெயிலை போட வைக்க அப்படி டைட்டில் வச்சு இப்படி எத்தனையோ வீட்டு பிரச்சனைகள் எல்லாத்தையும் போட்டு பெருசாக்கி உதாகரமாக்கி போட்டு வியூஸ் எடுக்க நான் நேர்மையாக ஒரு வீடியோ போட்டுட்டு வியூஸ் இல்லாமல் இருக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நானும் அந்த ஜோதியில் ஜாயின் பண்ணத்தான் மேனேஜ் சொல்லும். அவ்வளோங்குது. அவன் வியூவர்ஸ் உங்கள்தான் இருக்குது. இப்படியானவர்களை கண்டா நீங்கள் அடே நீ என்ன ஏமாத்துறடாப்பா, நீ என்ன தான் ஏமாத்துற, அப்போ இனிமேல் உன்னிட்ட நான் ஏமாற வேணும்ன்ற மாதிரி நாங்கள் சிந்திக்கணும். இப்போ எங்களுக்கு இப்போ நாங்களே அந்த மாற்றத்தை உருவாக்கணும். அப்படி நாங்கள் மாற்றத்தை உருவாக்கினோன்னா அடடா இப்படி தம்ப்நெயில் போட்டால் வியூஸ் இப்போ வருது இல்லையே, அப்போ இனிமேல் நாங்களும் மாற்றி உண்மையின்படியே காய்ப்போம்ன்ற மாதிரி அவர்கள் மாறுவார்.